வழியாக இந்த காலவெளியில சந்திக்கிறேன். தேவ பலம் உங்களை ஆட்கொள்ளட்டும். தடைகளை தகர்க்கிற கர்த்தர் இந்த காலவெளியில உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அகற்றி போடுவாராக. மீகா 2ஆம் அதிகாரம் 13 சொல்லுது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார் என்று சொல்லி. ஏசாயா 45:2 சொல்லுது நான் உனக்கு முன்பே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் என்று சொல்லி. இப்படியாக வேதத்திலே பல இடங்கள்ல இருந்தாலும் இன்னைக்கு சில காரியங்களை தடையாயிருந்த சில பேருக்கு, சில கூட்ட மக்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து வழிகளை உண்டாக்கின தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போம். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஒரு கடல் தடையாக இருந்தது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு பெரிய தடையாய் இருந்தது. அதனால அந்த செங்கடலை கர்த்தர் தகர்த்து அந்த ஜனங்களை உலர்ந்த தடையாக நடக்கும்படி தேவன் செய்தார். சங்கீதம் 66:6 சொல்லுது கடலை உலர்ந்த தடையாக மாற்றினவர் ஆற்றை கால்நடையாய் நடந்து போனார் என்று போடப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு கூட்ட ஜனங்களுக்கு தடையாயிருந்தது ஒரு நதி அந்த தடையாயிருந்த நதியை அவர் வழியாக மாற்றினார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13 சொல்லுது அங்கே ஆசாரியர்கள் அங்கே கால் வைத்த பொழுது அந்த யோர்தான் நதி குவியலாக சேர்ந்தது. ஜனங்கள் எது தடையாயிருந்ததோ அந்த தடையை அகற்றி வழியாக மாற்றப்பட்டு சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு கூட்ட ஜனங்களுக்கு மதில் தடையாயிருந்தது. போக்கிலும் வரத்து முடியாதபடி அங்கே மதில் தடையாயிருந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் சொல்லுது எரிகோ மதில் இருந்தது. அந்த மதில் அங்கே தேவன் தானாக விழ செய்தார். நாங்கள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்து நாங்கள் தேவனை துதித்து பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த தடையாயிருக்கிற மதிலுடையதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலங்களில கடல் போல ஏதோ ஒரு காரியனுடைய வாழ்க்கையில பெரிதா இருக்கலாம், அல்லது நதி போல ஓடிக்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு மதில் போல சுவர் போல உடைய வாழ்க்கை இருக்கலாம். இவரை யாவையும் உடைக்கக்கூடியவர் நமக்கு அவர் உனக்கு முன்பாக செல்கிறவர். அவர் கோணலான பாதைகளை நேராக்குறவர், கரடுமுரடான பாதைகள் சமனாக்குறவர். என் தேவன் பள்ளங்களை எல்லாம் சமனாக மாற்றுகிற தேவன் இந்த காலங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஒரு நம்பிக்கை இருக்குல்லவா? அந்த நம்பிக்கையோட இத்தனை காரியங்களும் செய்து நமக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பாக இருப்பதனால் ஆண்டவரே இந்த காரியத்தை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீர் அகற்றுவீரா. இந்த கால வேளையில இந்த தேவ சமூகத்துல முழங்கால் பிடித்து ஜெபிப்போம். தேவன் உங்க தடைகளை மாற்றுவாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. எங்களை விசாரிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்கள் மேல கரிசனை உள்ள நல்ல தகப்பனே, தடைகளை அகற்றுகிற தேவன் நீரா இருப்பதனால் குடும்ப வாழ்க்கையில, பிள்ளை வாழ்க்கையில, பிசினஸ் வாழ்க்கையில, ஊழிய பாதையில ஆண்டவரே எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தின அகன்று போவதாக ஒரு பரிபூர்ண வழிகள் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.